வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார். லக்ஷ்மணன், இந்த புயலுக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? புயலின் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக பத்மநாபன், தென்கிழக்கு பெருங்கடலில் உருவாகியும் புயலுக்கு பெயரிடும் முறைப்படி இந்திய முறை சவுதி அரேபியா நாடு பரிந்துரைப்படி பெங்கால் என்ற பெயர் இந்த புயலுக்கு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை புயல் வலுப்பெறும் எனவும் இப்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் சென்னையிலிருந்து தென்கிழக்கு, அதாவது தெற்கு தென்கிழக்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 800 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ளதாகவும் கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாகப்பட்டினத்தில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் சுமார் 90 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் 710 கிலோமீட்டர் தொலைவிலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது நிலை கொண்டுள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தமிழகம் மட்டுமின்றி எல்லா பகுதிகளிலும் பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக சென்னை உள்பட எல்லா பகுதிகளிலும் அதிகாலை பொழுதே பலத்த மழையானது பெய்து. குறிப்பாக இந்த வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தான் மிகப்பெரிய தாழ்வு மண்டலமாக உருவாகி வலுப்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது தமிழக கடற்கரை பகுதியோக்கம் தற்போது நகர்ந்து வருகிறது. குறிப்பாக கடற்கரை பகுதியோரம் முழுவதுமே 20 முதல் 40 வரை காற்று வேகக்கூடும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கடலோர பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம், மேலும் பொதுமக்கள் கடலோர பகுதியில் செல்ல வேண்டாம் எனவும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிற நிலையில் மேலும் பொதுமக்களும் தற்போது இந்த அறிவிப்பானது பொருந்தும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.